நீ என்னதான் என்கிட்ட அவளை வீட்டை விட்டு விரட்டிடுவேன்னு சொன்னாலும் அவ மேல நீ ஒரு விருப்பத்தை வளர்த்து வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். இப்ப அவ அதைத்தான் பகடக்காயா யூஸ் பண்ண முடிவு பண்ணிருக்கா. மரி குழந்தை, நான் சீரியஸா தான் சொல்றேன். என்னால அந்த ஆளெல்லாம் புருஷனா ஏத்துக்கவே முடியாது. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே அந்த கதிரிக்கும் அவங்க அம்மாவுக்கும் பாடம் கத்து கொடுக்கதான். என்னப்பா, உன்னால இன்னும் நம்ப முடியலையா? சரி, நீ வேணா வீட்டுக்கு போ. அவ இன்னைக்கே உன்கிட்ட உன்னை புருஷனா மனசார ஏத்துக்கிட்டதா சொல்லுவா பாரு. அப்படி அவ சொல்லல, என் பேச்ச இதுக்கப்புறம் நீ மதிக்க வேண்டாம். ஆனா நான் சொன்ன மாதிரி அவ உன்கிட்ட காதுல சொல்லிட்டானா நீ என்ன பண்ணுவ? பொய்யாவே அவ சொன்னாலும் பரவாயில்லன்னு ஏத்துக்குவியா? இல்லப்பா, காதல் விஷயம்ல. நீயும் மனசுக்குள்ள ஆசைய வச்சிருக்கல, ஒருவேளை பின்னாடி மனசு மாறுவான்னு நினைச்சு ஏத்துக்கலான்னு தோணும். அதுக்காக கேக்குறேன்பா. நீங்க சொல்ற மாதிரி அவன் என்கிட்ட காதல சொல்லுவான்னு நம்பலாமா? சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் சொல்றத கேப்பியா? இத பாரு கதிரு, இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சே ஆகணும். இன்னொரு வாட்டி தோல்வியை தாங்கிக்கிட்டு நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். என்னமா பேசுறீங்க? நானா எதுவும் பண்ணிக்க மாட்டேன்பா. ஆனா தானா என் உசுறு போயிடும். அம்மா உனக்கு வேணான்னா நீ அவளோட பொய்யான காதலை ஏத்துக்க போ. போ.